எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் சுவாமி உம்மை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூரலும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். ஜெபிப்போமாக. இரக்கமுடைய தெய்வமே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இந்த நாளை நீர் காணச் செய்தி கிருபைக்காக உமக்கு நன்றி. இதோ அந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நடைபெறுகிற ஆராதனைகளை கர்த்தாவே, ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் உம்முடைய கிருபை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாக. ஆராதனையில் பாடுகிற பாட்டுகளும் ஜெபங்களும் வேத வாசிப்புகளும் சங்கீதங்களும் காணிக்கை பகுதிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் கெஞ்சுகிறேன். வந்திருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தனித்தனியாக பேர் பேராக அப்பா நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். மீண்டும் வியாதி பரவாமல் இருக்கத்தக்கதாக நீர் உடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக கெஞ்சுகிறோம். கிருபையாக வழிநடத்தும் ஆசீர்வதியும் அடியேனையும் காத்துக் கொள்ளும். என்னுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக கெஞ்சுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 133 and 134. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே தம் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம்.
ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்தாய்விட்டது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொண்ட 2ஆம் வேதபாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம் முதல் 32ஆம் வாக்கியம் வரை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆப்பகுடல் திருச்சபை மக்களுக்கு ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் சுவாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே கிருபையாக எங்களை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தை எங்களிலும் நாங்கள் உம்மிலும் நிலைத்திருந்து உமக்கு பிரியமுள்ள கனியுள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, இந்த நாளிலும் கூட நம் செய்திக்கு தலைப்பாய் எடுத்துக்கொண்ட காரியம் மன்னிப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். பரமண்டல ஜெபத்தில் சொல்லப்படுகின்ற காரியம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். சீஷர்களுக்கு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு முன்மாதிரியாக பிரசங்கிப்பது எளிது, பிரசங்கத்தை கேட்பது எளிது, ஆனால் அதன்படி நடப்பது ஒரு கடினமான காரியம். இன்னைக்கு நாம் மன்னிக்கின்றோம், ஆனால் எத்தனை பேர் மறக்கின்றவர்களாக இருக்கின்றோம். மன்னிப்பதும் மறப்பதும் இறைப்பண்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் பார்க்கும் பொழுது யாருக்கு மன்னிப்பை கர்த்தர் அருளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக யோனாவினுடைய அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 4 அதிகாரத்திலும் முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, யோனா கர்த்தருக்கு விரோதமாக ஓடிப்போகின்றார், தெய்வ சித்தத்திற்கு விரோதமாய் ஓடிப்போகின்றார். அடுத்ததாக 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வருகின்றார். 3வதாக பார்க்கின்ற பொழுது தேவனுக்காக, கர்த்தருக்காக, அந்த கர்த்தருடைய இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் செல்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த யோனா பிரசங்கிக்கின்றார். அவருடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால்,
தேவனுடைய கோபாக்கினையை குறித்து இன்னும் 40 நாட்களில் இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்படும் என்று சொல்லி அழிவை குறித்ததான ஒரு செய்தியை மட்டுமே அவர் சொல்லுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதிகளில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு மனம் இறங்கின பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் முன்னமே நான் சொன்னேனே என்று சொல்லி 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நீர் இரக்கமுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்பதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேனே என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ இவருக்கு கிறிஸ்துவின் கடவுளினுடைய மன்னிப்பின் தன்மை இதை எல்லாமே அறிந்திருந்த போதிலும் இந்த நினிவேயின் மக்கள் அசிரியர்கள் மீது அவர் கொண்டிருந்த கோபதாபம், அந்த விரோதத்தின் காரியம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யூதர்களுக்கே சொந்தமானது என்கின்ற ஒரு காரியத்தின் அடிப்படையிலும் அவர்கள் செய்கின்ற காரியம் இவர்கள் புறஜாதியார் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பை மட்டும் அவர் சொல்லிவிடுகின்றார். கடவுளினுடைய மன்னிப்பின் தன்மை, கடவுளினுடைய அன்பின் செயல்பாடுகளை குறித்து அவர் எதுவும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ராஜா முதற்கொண்டு சிறுவர் வரைக்கும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் எல்லாமே புசியாமலும் குடியாமலும் தங்களை தாழ்த்தினதற்கு அடையாளமாக சாம்பலில் உட்கார்ந்து ரட்டுடுத்தினவர்களாக அவர்கள் மனஸ்தாபப்படுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் அந்த கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை அவர் செய்யாமல் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், எரேமியா 18:7-8 வசனங்களில் ஒரு ராஜாவோ ஒரு தேசமோ மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை அவர் செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை தேவன் தங்களுக்கு சொன்ன அந்த 40 நாளில் அழிக்கப்படும் என்கின்ற அழிவிலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மனம் திரும்பினால் அழிவில் இருந்து காக்கப்படுகிறோம் என்பதை யோனா பிரசங்கிக்காத பொழுதும் கூட அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்வில் நிறைவேறியது என்று சொல்லி பார்க்கின்றோம். யோனா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று சொல்லி யோனாவிற்கும் தம்முடைய அற்புதமான நடத்துதலை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொல்லியும் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு மன்னிப்பு என்கின்ற காரியத்தை தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர் மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழுகின்ற, நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வில் மன்னிப்பு, யாருக்கு நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும்? நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள், நம்முடைய சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு 2 காரியங்களை இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இளைய குமாரன் தூரத்திலிருந்து வருகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அவர் தூரத்திலிருந்து வரும் பொழுதே அவருடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது இத்தனை நாட்கள் அவருடைய செல்வம் இருக்கின்ற பொழுது அவரோடு இருந்த நண்பர்கள் இன்றைக்கு அவரோடு கூட இல்லாமல் போய்விட்டார்கள். இதுதான் உலக சிநேகம். ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டகாலம், ஒரு சாப்பாட்டிற்கு உணவில்லாத பொழுது உணவு கொடுப்பதற்கு அங்கு யாரும் இல்லை. ஆனால் தகப்பனிடத்தில் வெறுமையான ஒரு நிலைமையில் அவர் ஓடி வருகின்ற பொழுது கர்த்தர் தேவன் அவருக்கு செய்த காரியம் பரத்துக்கு விரோதமாகவும், என் தகப்பனுடைய பார்வையில் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி எப்பொழுது அவர் அறிக்கை செய்து ஒப்புரவானாரோ தேவனோடு கூட, அப்பொழுதே கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை, மாறுதலை அவருடைய வாழ்வில் கொடுத்தார். தன் தகப்பனை நோக்கி வரும் பொழுது, அந்த வறுமையான கோலத்தில் வரும் பொழுது, அவர் செய்கின்ற காரியம் தூரத்திலே வரும் பொழுதே அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து பாவ மன்னிப்புக்காக தகப்பனே என்னை மன்னித்துக் கொள்ள என்று சொல்லி அவர் சொல்லுவதற்கு முன்னதாகவே, அவர் சொல்லவே அவர் செய்கின்ற காரியம், கூலிக்காரன் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிதான் வந்தார். ஆனால் அவருக்கு வேலைக்காரனுடைய அந்தஸ்தை கொடுக்கவில்லை. மாறாக அவருடைய வாழ்வில் மகனுடைய அந்தஸ்திலேயே அந்த தகப்பன் மீண்டுமாய் ஏற்றுக்கொள்ளுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம்.
எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட மனதில் நாம் உணர்த்தப்பட்டவர்களாக மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த தீங்கு நினைத்து நாம் மனஸ்தாபப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகி நாம் அந்த ஒப்புரவாகுதலுக்கு வரும் பொழுது கர்த்தர் நாம் நினைத்ததற்கும் எண்ணியதற்கும் மேலாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மத்தேயு 6:8 சொல்லுகின்றது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அறிந்த கர்த்தர் அவருக்கு உயர்ந்த வஸ்திரங்களையும் மோதிரத்தையும் பாதரட்சையும் கொடுத்து ஒரு மேன்மையான வாழ்வை அந்த தகப்பன் வழியாக கொடுப்பதை பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய அன்பு. இன்றைக்கு நாமும் கூட அந்த தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் முக்கியம். அடுத்தது மிக முக்கியமான காரியம், அவருடைய மூத்த சகோதரன் வருகின்றார். நடந்த காரியங்களை எல்லாம் அறியாமல் விசாரிக்கின்ற பொழுது அவர் துக்கத்தோடே கூட அந்த வீட்டின் வெளியே நிற்கின்ற காரியம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை இதுதான். நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறோம், கர்த்தருக்காக என்று சொல்லி சபையிலேயே நாம் இருக்கின்றோம், கர்த்தருக்காக எல்லா காரியங்களையும் நாம் செய்கின்றோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம், மன்னிக்கின்ற தன்மையை இந்த மூத்த சகோதரனை போலவே தன்னுடைய இளைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளாத, அவன் செய்த கடவுளே மன்னித்த பாவத்தை, தகப்பன் மன்னித்த பாவத்தை இவன் மன்னிக்காமல் இருக்கின்ற ஒரு சுபாவத்தை பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களை கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நம்முடைய சகோதர சிநேகத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், அப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏசா யாக்கோபினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். 20 ஆண்டு காலம் சகோதரர்கள் பிரிந்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய. இப்பொழுது மீண்டுமாய் தன்னுடைய சகோதரனை பார்க்க வருகின்ற பொழுது யாக்கோபிற்கு பயம் வருகின்றது. எப்படி போனால் ஒருவேளை என்னுடைய சகோதரன் ஏசா என்னை கொன்று போடுவானே, நான் இத்தனை 20 ஆண்டு காலம் சம்பாதித்த எல்லாமே போய்விடுமே என்று சொல்லி அவர் செய்கின்ற இரண்டாக பிரிக்கின்ற ஒரு காரியம் எல்லாம் நடைபெறுகிறது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரியம், தேவனோடு கூட அவர் அந்த இரவில் போராடி ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் அந்த இடத்தில் அவருடைய தொடையினுடைய பிடிக்கின்ற பொழுது அவருடைய தொடை நரம்பு சுளுக்கிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் செய்த இத்தனை நாள் சகோதரனுக்கு விரோதமாய் செய்து ஓடினவனுடைய வாழ்வில் ஒரு மாற்றம், ஒரு சிறு சிற்சையை போல இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரனுக்காக வெகுமதிகளை அவர் முன்னதாக அனுப்பி வைக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். அந்தரங்கத்தில் கொடுக்கின்ற வெகுமதியானது கோபத்தை, உக்கிரத்தை தணிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் அறிந்திருக்கின்றோம். இந்த காரியத்தை யாக்கோபு செய்கின்றார். ஏசா 400 பேரோடு கூட வரும் பொழுது தன்னுடைய சகோதரனை பார்த்து, என் தகப்பனுக்கு பிறகு இவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி காத்திருந்த ஏசாவினுடைய வாழ்வில் தன் சகோதரனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அழுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட வெகுமதிகளை கொடுத்து கோபதாபங்களை தணிக்க கடவுள் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பினுடைய வாழ்வில் நடைபெற்ற காரியம், யோசேப்பினுடைய வாழ்வில் ஒரு மிகுந்த உயர்ந்த, கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒரு உயர்வு, அவர் ஏற்கனவே கண்ட சொப்பனத்தினுடைய அந்த மேன்மையை இந்த நாளில் பார்க்கின்றோம். பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரர்கள் வந்து பணிகின்ற காரியத்தை பார்க்கின்ற பொழுது அவர் செய்த ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது உடனே ஏற்றுக்கொண்டிருக்கலாமே, ஏன் அவர்களை அலைய வைக்கின்றார்? பென்யமீனை ஏன் பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு திருட்டு பட்டத்தை அந்த நேரத்தில் கட்ட வேண்டிய சூழ்நிலை என்ன என்று சொல்லி ஒருவேளை யோசித்திருக்கலாம். யோசேப்பும் கூட தன்னுடைய சகோதரரை பழி வாங்கி இருக்கலாம் என்று சொல்லி கூட நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் நடைபெற்ற காரியம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அந்த 7-8 வசனங்களில் பார்க்கும் பொழுது, தேவனே என்னை இவ்விடத்திற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி, நீங்கள் அல்ல, உங்களால் நான் இந்த இடத்திற்கு வரவில்லை, உங்கள் வழியாகத்தான் நான் வந்தேன், தேவனே என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். அதற்கு முன்னதாக ஆதியாகமம் 41:51 பார்க்கும் பொழுது, என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தினுடைய அந்த காரியங்கள் அனைத்தையும் மறக்கும்படிக்கு பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனுக்கு எப்ராஹிம் என்று சொல்லி
அவர் பேரிடுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது தன்னுடைய வருத்தங்கள், கஷ்டங்களை எல்லாவற்றையுமே இந்த யோசேப்பு மறக்கின்றவராக பார்க்கின்றோம். எப்பொழுது பழைய கசந்த நினைவுகளை, அனுபவங்களை நாம் மறக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் மன்னிக்கின்ற சுபாவம் வரும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படியாக பார்த்து தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகின்றார். அதில் ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது யூதா சொல்லுகின்றார், நாங்கள் செய்த காரியத்தை, எங்களுடைய சகோதரனுக்கு யோசேப்புக்கு நாங்கள் செய்த காரியத்தை தேவன் இன்றைக்கு எங்களுக்கு நினைவுபடுத்தினார் என்று சொல்லி அந்த இடத்தில் தேவனுக்கு தங்களுடைய தவறுகளை, சகோதரனுக்கு விரோதமாக செய்ததை அந்த இடத்தில் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இதற்காகத்தான் யோசேப்பு அவர்கள் தேவனால் தொடப்படுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் கடைசியாக பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கண்ணீரை அடக்க முடியாமல் பென்யமீனை கட்டி அணைத்து நீண்ட நேரம் அவரோடு கூட அழுதார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தது அது மாத்திரம் இராமல் தன்னுடைய யாரெல்லாம் தன்னை குழியில் தள்ளி விற்று போட்டார்களோ அவர்கள் அனைவரையும் கட்டி அணைத்து சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் போய் எகிப்தின் வண்டிகளை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் நீங்கள் அதில் ஏற்றிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, உங்களுக்காக கோசோன் நாட்டை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொல்லி அவர்களை வெளிப்படுத்துகின்ற காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி, உங்களுக்கு ஜீவரட்சணியம் செய்யத்தக்கதாக செய்தார் என்று சொல்லி செயல்பட்டதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மன்னிப்பதற்கு முதல் காரியம் நம்முடைய கிரியைகளில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனோடு, தேவ சமூகத்தில் நம்முடைய குற்றங்குறைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்ததாக யாருக்கு விரோதமாய் மன்னிக்க முடியாத தவறுகள் இருந்தாலும் கூட மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அந்த மூத்த சகோதரனை போல நாங்கள் மன்னியாத அந்த கிறிஸ்தவ வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மன்னிக்கின்ற சுபாவத்தை வளர்த்துக் கொள்ளுவோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது யாக்கோபு எப்படி ஏசாவிற்கு வெகுமதிகளை அனுப்பி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த கோபதாபத்தை தனித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வெகுமதிகளை கொடுத்து ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக கடவுள் கிருபை தருவாராக. அடுத்ததாக பழைய நினைவுகளை யோசேப்பு மறக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு நம்மை கடவுள் ஒரு உயர்ந்த நல்ல நிலைமையில் நாம் வைத்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பழைய நினைவுகளை மறப்பதற்கு கடவுள் தாமே நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று சொல்லி பார்க்கின்றோம். இது சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு யாரெல்லாம் விரோதமாய் செயல்பட்டார்களோ அனைவரையும் நாம் மன்னிக்க கடவுள் நமக்கு இந்த நாட்களில் கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இன்றைக்கு மன்னிப்பு என்று சொல்லுகின்ற காரியம் வாயளவில் சொல்லுவதற்கு எளிதாய் இருக்கின்றது. ஆனால் அந்த தகப்பனுடைய அன்பு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்திருந்தாலும் கூட ஆண்டவரே, அவனுடைய நாற்றம் பிடித்த வாழ்வில் அவன் வரும் பொழுது அந்த மகனை அணைத்து கொள்வதை பார்க்கின்றோம். வாயில் சொல் பிறவாததற்கு முன்னதாகவே ஆண்டவரே, அவனுடைய தேவைகளை அறிந்த கர்த்தர் நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, வேலைக்காரனுடைய அந்தஸ்தில் இல்லாமல் ஆண்டவரே நினைத்ததற்கு மேலான அந்த மகன் அந்தஸ்தில் அந்த குடும்பத்தில் மீண்டுமாய் நிலைநாட்டியதை நினைக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் உமக்கு மகனாக இல்லாமல் நாங்கள் வாழ்ந்த பொழுதும் கூட நம்முடைய சமூகத்திற்கு வந்த பொழுது எங்களை கிருபையாய் நீர் ஏற்று இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை எங்கள் வாழ்வில் நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மறக்க உதவி செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமக்குள் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவருக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.